இது கிழக்கே போகும் ரயில். இது ஒரு பயங்கரமான ஆல்பம். இப்ப நம்ம இனிமே பயங்கரமான ஆல்பம்னு அதிகமா யூஸ் பண்ணும் போல. ஏன்னா, எல்லா பாட்டுமே அப்படி போறார். நம்ம தெரியாத ஆல்பம்னு ஒண்ணு கேட்டு கூடமே, அந்த ஆல்பமே அவ்வளோ சூப்பரா இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு, எதையோ ஒண்ணு கேட்குறோன்ற ஃபீலே இல்ல. ஒன்ஸ் முழுசா கேட்டுட்டோம்னா, நல்லா இருக்கே அப்படின்னு தான் தோணுதே தவிர, இது என்ன இப்படி இருக்குன்னு இப்போ வர நம்ம ஒரு பாட்டுமே கேட்கல. அப்படி இருக்கப்ப, அதிலேயே நம்ம ஆல்ரெடி எல்லாம் பெஸ்ட்டு. நம்ம அதில ஒரு பெஸ்ட்ட வேற சூஸ் பண்றோம். இது பெஸ்ட்லயும் பெஸ்ட்டான ஆல்பம்ன்ற மாரி, இந்த அன்னக்கிளி இந்த மாரி ஆல்பத்தில அடுத்து நமக்கு கிழக்கே போகும் ரயில். அது எல்லாருக்கும் அந்த பாட்டுலாம் தெரியும். பூவரசம் பூவா இருக்கட்டும், கோவில் மணி ஓசையா இருக்கட்டும், மாஞ்சோலை கிளிதானா இருக்கட்டும், மலர்களேவா இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச் தான். இது தனியா இந்த பாட்டு இப்படி இருக்கும், அந்த பாட்டு அப்படி இருக்கும்லாம் இல்ல. தயவுசெய்து கேட்காம இருந்தா ஃபுல் ஆல்பம் போட்டு ஜூக் பாக்ஸ கேளுங்க. நல்ல வைபா இருக்கும். டக்குனு உங்களுக்கு சுதாகர் சார் மைண்ட்ல வருவாரு, ராதிகா அம்மா மைண்ட்ல வருவாங்க, ரயில் சவுண்டு கேட்கும். இது எல்லாமே அந்த சவுண்டிங்லேயே நமக்கு ஃபீல் பண்ண வச்சுருவாரு ராஜா சார். செம்ம பயங்கரமான ஆல்பம்.